அனுசரணை வழங்குவோர். இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். கேகாலை அவிசாவளை வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 42 பேர் காயம். கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடல். போலீசில் காணப்படும் 5000 வெற்றிடங்களை விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம். திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு மூதூர் நீதிபதி விஜயம். டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் விஜயம். கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் புதிய நுழைவாயில் திறப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய இன்று யாழ்ப்பாணத்தில் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தேசிய வேலை திட்டத்தின் 8வது அமர்வு இன்று வடக்கு மாகாண பிரதம செயலாளர் அலுவலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பான தெளிவூட்டல் கலந்துரையாடல் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. இலங்கை கல்வி சீர்திருத்த ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் கைதடியில் உள்ள வடக்கு மாகாண செயலாளரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் கடற்தொழில் நீரியல் வள அமைச்சர் இ சந்திரசேகர், கல்வி அமைச்சர் செயலாளர் நாலக கலுபோவ, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன், வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் பட்ரிக் ரஞ்சன், நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன், கல்விசார் அதிகாரிகள், புத்திஜீவிகள் என பலர் பங்கேற்றனர். எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் நாட்டின் கல்வி முறையில், குறிப்பாக பாடசாலை கல்வி முறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதன் முகமாக கல்வி சமூகத்தின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாணத்தின் கல்வி மேம்பாடு தொடர்பான கலந்துரையாடல் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகனுக்கும் இடையில் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாண கல்வி புலத்தில் நிலவும் ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான கோரிக்கையை ஆளுநர் முன்வைத்ததுடன் ஏனைய சில ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்காக வழங்கப்பட்ட அனுமதி குறித்து பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். ஆளணி வெற்றிடத்தை நிரப்புவதற்கு, குறிப்பாக ஆசிரியர் நியமனத்திற்காக எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிரதமர் தெளிவுபடுத்தினார். வடக்கு மாகாணத்தில் பின்தங்கிய கிராமங்களில் உள்ள மாணவர்கள் தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும், வளங்கள் வடக்கில் சரியாக பரவலாக்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார். சாதாரண தர பரீட்சையில் வடக்கு மாகாணம் பின்னடைவை சந்தித்தமை தொடர்பிலும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இடமாற்றங்களின் போது வடக்கு மாகாணம் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்து ஆளுநர் விளக்கமளித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்தே ஏனைய 4 மாவட்டங்களுக்கும் ஆசிரியர்கள் உட்பட பல்வேறு தொழில்களுக்கும் செல்ல வேண்டிய நிலைமை காணப்படுவதாகவும், அனைவரும் யாழ்ப்பாணத்தில் பணி செய்வதையே, அதுவும் வீட்டுக்கு அருகில் பணி செய்யும் நிலையை விரும்புவதாகவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் ஆசிரியர்கள் கூட தினமும் சென்று வருவதையே விரும்புகின்றனர் எனவும், அங்கு தங்கி கற்பிப்பதற்கு தயாரில்லை எனவும் ஆளுநர் குறிப்பிட்டுள்ளதுடன் இந்த மனநிலை மாற்றத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது என தெரிவித்தார். தொடர்ந்து பிரதமருக்கு ஆளுநரால் நினைவு சின்னம் வழங்கி வைக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் அமைச்சர் இ சந்திரசேகர், நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன், கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவேவ, வடக்கு மாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண ஆளுநரின் செயலாளர் எஸ் சத்தியசீலன், மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் மா பட்ரிக் ரஞ்சன், மாகாண கல்வி பணிப்பாளர் வை ஜெயச்சந்திரன், கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர், கல்வி அமைச்சின் தமிழ் பாடசாலைகள் பெருந்தோட்ட பாடசாலைகள் அபிவிருத்தி பிரிவின் கல்வி பணிப்பாளர் ச பிரணதாசன் ஆகியோர் பங்கேற்றனர். போலீசில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. போலீசில் காணப்படும் 5000 வெற்றிடங்களை நிரப்புவதற்கு விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சர் ஆலோசனை குழுவில் தெரிவித்துள்ளார்.
பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் பற்றிய அமைச்சர் ஆலோசனை குழு நாடாளுமன்றில் கூடிய போதே அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அமைச்சர் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதியமைச்சர் சட்டத்திரணி சுனில் வெட்டகல உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை போலீசில் சுமார் 28,000 வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இவற்றில் 5,000 வெற்றிடங்களை விரைவில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இது தொடர்பில் அமைச்சரவையின் அனுமதி கிடைக்கப்பெற்று உரிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வருடத்திற்குள் இவர்கள் உள்வாங்கப்படுவார்கள் எனவும் தெரிவித்தார். அத்துடன் சிவில் பாதுகாப்பு திணைக்களத்தில் பணியாற்றுபவர்களில் 10,000 பேரை போலீஸ் சேவையில் இணைத்துக் கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். போலீஸ் சேவையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவில் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். தற்போது பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகளின் வினைத்திறனை அதிகரிப்பதற்கு தேவையான பயிற்சி திட்டங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் பெண் போலீசார் 1000 பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் தலைவர் தெரிவித்தார். அடுத்த வருடத்தில் போலீஸ் சேவைக்கென தனி சம்பள கட்டமைப்பை உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டு 2026 வரவு செலவு திட்டத்திற்கு பொருத்தமான திட்டங்கள் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இன்று புதிதாக 4 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதிகளில் இன்று 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பகுதி அகழ்வு பணி கடந்த 13 நாட்களாக முன்னெடுக்கப்படும் நிலையில் இன்று வரை 52 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக 37 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மொத்தமாக 126 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 117 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இன்றைய அகழ்வின் போது புதிதாக 4 எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொத்தமாக 126 முழுமையான மனித ஓட்டு எலும்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிதாக 5 மண்டை ஓட்டு தொகுதிகள் எலும்பு எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 117 மனித எச்சங்கள் இதுவரை அடையாளப்படுத்தப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜிபிஆர் ஸ்கேன் பரிசோதனை வருகிற திங்கள் செவ்வாய் கிழமை நாட்களில் நடத்தப்பட இருக்கின்றது. நீதிமன்றம் சில கட்டளைகளை ஆக்கியிருக்கின்றது. மீண்டும் சான்று பொருட்கள் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் 45 நாட்கள் அகழ்வு பணியின் பின்பாடு புரிதொரு தினம் ஒதுக்கப்பட்டு அந்த சான்று பொருட்கள் காண்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும், மற்றும் இந்த 5ஆம் தேதி வருகின்ற செவ்வாய்க்கிழமை இந்த சான்று பொருட்கள் காண்பிப்பது சம்பந்தமாக கௌரவம் என்று பொதுமக்களுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கின்றது. மேற்படி நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய கண்ணியம் அந்நடவடிக்கையை பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். காணாப்போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தம்முடைய உறவுகள் காணா போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்களை அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். மேற்படி நடவடிக்கைகளில் பங்கு பெற்றும் நபர்களின் பெயர், அடையாள அட்டை இலக்கம் அல்லது கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி போன்ற ஏனைய விவரங்கள் நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவார்கள். பங்கு பெற்றும் நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையிலேயோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனிய விவரங்களை எடுத்து வரவும் தடை விதிக்கப்படுகின்றது. மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாப்போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்குகிறது. இங்கு காட்சிப்படுத்தப்படும் உடைகள், பொருட்களை பார்வையிடும் நபர்கள் அதனை தொட்டு பார்ப்பதோ கையால் எடுத்து பார்ப்பதோ தடை செய்யப்பட்டுள்ளது. மேற்படி நடவடிக்கை ஒளிப்பதிவு செய்யும் தடை செய்யப்படுகிறது. ஆகவே நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மைய வளாகத்தில் ஊடகவியலாளரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். செய்திகள் சேகரிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். கௌரவ நீதிபதி அவர்களுக்கு எங்களால் ஒரு பிரேரணை ஒன்று இன்று முன்வைக்கப்பட்டது. அந்த வகையில் பொதுமக்கள் அதிகம் வந்து போகக்கூடிய ஒரு இடத்தில் இந்த காட்சிப்படுத்தல் நடைபெற்றிருப்பது
சால சிறந்ததாக இருக்கும் என்ற ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. சான்று பொருட்களாக எடுக்கப்பட்ட அந்த துணி வகைகள் போன்ற பொருட்களுக்கு மேலதிகமாக குறித்த பொருட்களின் புகைப்படங்களும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது தொடர்பிலான ஒரு பிரேரணையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பேசக்கூடிய உத்தியோகத்தர்கள் தமிழ் பேசக்கூடிய குறித்த விடயப்பரப்புடன் தொடர்புடைய உத்தியோகத்தர்கள் அந்த இடத்தில் காணப்படும் பட்சத்தில் வந்து பார்க்கின்ற நபர்களுக்கும் அது தொடர்பாக வருகின்றவர்களுக்கும் மேலதிக உதவியாக இருக்கும் என்பது தொடர்பாகவும் எங்களால் ஒரு பிரேரணை முன்வைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிகமாக பெண் உத்தியோகத்தர்கள் அதில் நிற்பது நன்று என்ற ஒரு கருத்தும் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. கௌரவ நீதிபதி அவர்கள் அந்த விடயங்களை தான் உள்ளடக்குவதாக எங்களுக்கு கூறியிருந்தார். திருகோணமலை சம்பூரில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிக்கு மூதூர் நீதிபதி நேரடி விஜயம் ஒன்றை மேற்கொண்டார். திருகோணமலை சம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மித்துள்ள கடற்கரையோர பகுதியில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதிக்கு இன்று மூதூர் நீதிமன்ற நீதிபதி திடீர் விஜயம் மேற்கொண்டார். இதன்போது காணியின் உரிமையாளர்களுடன் கலந்துரையாடினார். குறித்த பகுதியில் அகழ்வு மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் 6ஆம் திகதி சட்ட மாநாடு ஒன்றுக்கு திகதியிடப்பட்டுள்ள நிலையில் மூதூர் நீதிமன்ற நீதிபதி கள விஜயத்தை மேற்கொண்டார். கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதிவெடி அகற்றும் பணிகளில் ஈடுபட்ட போது சிதைந்த மண்டையோடு மற்றும் எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன. இதையடுத்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி மூதூர் நீதிமன்ற நீதிபதி அரச பகுப்பாய்வு திணைக்களம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்பொருள் திணைக்களம், புவிச்சரிதவியல், அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம், காணாமல் போனோர் அலுவலகம், குற்றவியல் தடய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் அதிகாரிகள் குறித்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமையை ஆராய்ந்தனர். இதன் பின்னர் அப்பகுதியில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பில் ஆராய சட்ட வைத்திய அதிகாரி மற்றும் தொல்லியல் திணைக்களத்திடமிருந்து நீதிபதியால் அறிக்கைகள் கோரப்பட்டன. அறிக்கைகள் கடந்த 30ஆம் தேதி புதன்கிழமை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்ட போது அதனை ஆராய்ந்த நீதிபதி எதிர்வரும் 6ஆம் தேதி குறித்த பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்காக சட்ட மாநாடு ஒன்றுக்கு திகதியிடப்பட்டுள்ளதுடன் மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டியவர்களுக்கு அழைப்பு விடுக்குமாறு சம்பூர் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரிக்கு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி பூநகரி குடமுருட்டி குளத்தின் கீழான சிறுபோக செய்கை நோய்க்கு தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி பூநகரி குடமுருட்டி குளத்தின் கீழான சிறுபோக செய்கையில் ஏற்பட்ட நோய் தாக்கம் காரணமாக எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கவில்லை எனவும் அதற்கான இழப்பீட்டை அரசாங்கம் வழங்க வேண்டும் எனவும் பிரதேச விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நோயினால் விளைச்சல் குறைந்த நிலையில் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் செலவுகளை ஈடு செய்ய முடியவில்லை எனவும் விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இந்த நோய்க்கு எல்லாம் மருந்து மடிக்கிறாங்க, ஆனால் மருந்துக்கு நோய் கட்டுப்படுற மாதிரி இல்லை. ஆனால் இந்த நோயை கண்டறிஞ்சு இதுக்குரிய மருந்துகளை அதை பெற்று தந்தால் அடுத்த வருஷங்கள் என்றாலும் இந்த நோயை இல்லாமல் நாங்கள் காப்பாற்றப்படலாம். இந்த நோய் என்னென்று கண்டுபிடிக்கலாமல் இருக்க ஒரே வெள்ளக்கதிர் வந்து ஒன்று இருக்குது. வெள்ளக்கதிர் வந்துட்டுது எல்லாம் ஃபுல்லாக அரைக்கரைவாசி வந்துட்டு அரைவாசிக்கு மேலே தான் வந்திருக்கும். இந்த முறை தான் ஒரு காலம் இப்படி வரையில்லை, காலவோத்தில் கூட இப்படி வரே இல்லை. என்னென்னா இந்த முறை வேலைக்கு விதைச்சிட்டோம், பங்குனி விதைப்பு. அப்போ பங்குனி விதைப்பால் அப்படி ஒரு நிலைமையோ தெரியல. பூநகரி பிரதேச பிரிவில் நல்லூர் கிராம சேவையாளர் பிரிவுக்கு உட்பட்ட குடமுருட்டி குளத்துக்கு 650 ஏக்கர் சிறுபோகம் இந்த வருஷம் செய்யப்பட்டுள்ளது. அந்த காணிக்குள்ள பெருமளவான வெள்ளக்கதிர் வந்திருக்கு. அதுன்ற நோயை எங்களுக்கு கண்டுபிடிக்கலாம் இருக்குது. அது சந்து குத்தியா இல்லை அது பங்கஸ் தாக்கமான்னு எங்களுக்கு இன்னும் தெரியலை. அந்த நோய்க்கு என்ன மருந்து அடிக்கிறேன்னு கூட எங்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. நாங்கள் கணக்க மருந்து அடிக்கும் அது சக்ஸஸ் ஆகலை. எனவே எங்களோட விவசாயிகளுக்கு இது பெரிய இழப்பாயும் இருக்குது. இந்த வருஷம் சரியான வெள்ளக்கதிரும் ஒரு 10% கூட நெல்லை நாங்கள் விட்டேலுமாண்டு இன்னும் எங்களுக்கு சரியான முடிவு இல்லாமல் இருக்குது. விவசாயிகள் சரியாக கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து இதுக்கான தீர்வை பெற்றுத்தர சொல்லி தங்களிடம் கேட்டுக்கொண்டு கேகாலை அவிசாவளை வீதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 42 பேர் காயமடைந்துள்ளனர். கேகாலை அவிசாவளை வீதியின் தெஹியோவிட்ட கெம்பிலியான பகுதியில் ஆடை தொழிலாளர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து கவிழ்ந்ததில் 42 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து ஒன்றை வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து தெஹியோவிட்ட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு இந்திய உயர்ஸ்தானிகர் விஜயம் செய்தார்.
இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா டிக்கோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள டிக்கோயா ஆதார வைத்தியசாலைக்கு இன்று களவிஜயம் மேற்கொண்டார். களவிஜயத்தினை மேற்கொண்ட இந்திய உயர்ஸ்தானிகர் வைத்தியசாலையை மேற்பார்வையிட்டதுடன் அங்குள்ள குறைபாடுகளையும் கேட்டறிந்து கொண்டார். இந்திய அரசாங்கத்தின் பூரண நிதி பங்களிப்பில் அமைக்கப்பட்ட டிக்கோயா மாவட்ட வைத்தியசாலை கட்டடம் 2017ஆம் ஆண்டு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியினால் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைய விஜயத்தின் போது உயர்ஸ்தானிகரின் செயலாளர் கண்டி உயர்ஸ்தானிகர் சரண்யா விஎஸ் குழுவினர் வருகை தந்திருந்தனர். டிக்கோயா மாவட்ட ஆதார வைத்தியசாலை வைத்திய அதிகாரி MFF பர்ஸ்லி, மத்திய மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் நிகால் விஜயசிங் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டனர். வைத்தியசாலை செயற்பாடுகள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலைக்கு புதிய கட்டடம் ஒன்றை எதிர்காலத்தில் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பதாக உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வைத்திய அதிகாரிகளிடம் இதன்போது தெரிவித்தார். மட்டக்களப்பில் சத்தியாகிரக போராட்டம் இடம்பெற்றது. மக்கள் போராட்ட இயக்கம் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி ஆகியன ஒன்றிணைந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக இன்று சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்தன. போராட்டம் தொடர்பில் பொதுமக்களுக்கான துண்டு பிரசுரங்களும் விநியோகிக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் போராட்ட இயக்கம் அமைப்பாளர் தர்மலிங்கம் கிருபாகரன் மற்றும் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி தலைவர் ஜீவன் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமையில் போராட்டம் இடம்பெற்றது. போராட்ட இடத்தில் அனுரமோடி இந்திய திரட்டு ஒப்பந்தங்களை கிழித்தறி IMF மரணப்பொறியை எதிர்த்திடுவோம் போன்ற கோஷங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. எங்கட நாட்டுக்கு இலகுவாக பணம் போடுறதுக்கான வழிவகையை கிடைச்ச உடனே அதுக்கு பின்ன கோர்றோம். இதை விட எத்தனையோ வழிவகை இருக்கு. ஏற்கனவே களவெடுத்த காசை பிடிக்கிறான்னு சொன்னீங்க, இன்று வரைக்கும் ஒருத்தனை பிடிக்கல. இலங்கையில இருந்து கொண்டு பிற்போக்கான நடவடிக்கைக்கு இந்த இனவாதத்தையும் தூண்டினவனை பிடிக்கிறான்னு சொல்லிக்கொண்டு இன்று வரைக்கும் பிடிக்கல. யார் அதை முன்னின்று செய்தானோ அவனை பிடிக்காம அவன் யாருக்கு காசு கொடுத்து செய்விச்சானோ அவனை பிடிச்சி உள்ளுக்குள்ள வச்சுட்டு நீங்கள் கதை சொல்கிறீங்க. ஏனென்றா அவன் தமிழன் தானே. அப்போ அவனை பிடிச்சி உள்ளுக்குள்ள வச்சு கதை சொன்னால் வேறு ஒருத்தரும் குழம்ப மாட்டான். உண்மையில் இதுக்கு 3 காசு கொடுத்தவன் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். இதை செய்ய சொன்னவன் யாருன்னு தெரியும். ஒன்றில் கோத்தா பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி மைந்தா பிடிச்சிருக்கணும், இல்லாட்டி ரணில பிடிச்சிருக்கணும். உள்ளுக்குள்ள பிடிச்சி போடுங்க விசாரிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. செய்யாம என்ன செய்றீங்கண்டா அவனை பிடிச்சா சிங்கள மக்கள் எனக்கு ஆதரவு வழங்க மாட்டாங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக செய்தீங்கள். இந்த நாட்டிலே மிக மிக மோசமான பிரச்சனைகளும் சமூக மக்கள் ஒடுக்குமுறைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக ஒரு ஒத்த கொள்கை உடையவர்கள் ஒருங்கிணைந்து இந்த மக்களுக்கு எதிரான சக்திகளை எதிரான விடயங்களை தோற்கடிப்பதற்கு ஒன்றிணைய வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த அரசு நாங்கள் இலங்கையர்களாக ஒன்றாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டாலும் இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய எந்த செயற்பாடும் இதுவரையில் நடந்ததாக இல்லை. இலங்கையர்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பார்வை இருந்திருக்குமாக இருந்தால் இன்று இத்தனை புதைகுழிகள் தோண்டப்பட்டிருக்காது, இத்தனை காணாமல் போன மக்களின் இயக்கங்கள் தோன்றியிருக்காது, அவர்களுக்கான போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாது இருக்காது. அதாவது அவர்கள் இலங்கையர்களாக வழிநடத்தப்படவில்லை என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த புதைகுழிகள் இன்று நாடெங்கிலும் வந்து கொண்டிருக்கின்றது. வவுனியாவில் ஒழுங்கையில் நித்திரை கொண்ட நபர் ஒருவர் டிப்பர் மோதி உயிரிழந்துள்ளார். வவுனியா நெடுங்கேணி பட்டி குடியிருப்பில் ஒழுங்கையில் நித்திரை கொண்ட நபர் ஒருவர் டிப்பர் மோதி உயிரிழந்துள்ளார். தனது வீட்டு ஒழுங்கையில் நேற்றிரவு படுத்துறங்கிய இளைஞனை கவனிக்காத டிப்பர் வாகனத்தை செலுத்தி வந்த மைத்துனர் வீடொன்றில் சல்லிக்கற்களை இறக்கிவிட்டு வாகனத்தை திருப்பியுள்ளார். இரவு நேரம் என்பதனால் குறித்த ஒழுங்கையில் இளைஞன் படுத்திருப்பதை அறிந்திராத நிலையில் வாகனம் இளைஞனை மோதியது. இன்று காலையில் குறித்த இளைஞன் வாகனத்துள் நசுங்கிய நிலையில் உயிரிழந்ததை அறிந்து மைத்துனர் நெடுங்கேணி போலீசாரிடம் சரணடைந்துள்ளார். மட்டக்களப்பு வெள்ளாவளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கூலாவடி நெல்லிக்காட்டில் யானை தாக்கியதில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரிழந்துள்ளார். இன்று அதிகாலை 1:30 மணியளவில் நெல்லிக்காட்டு கிராமத்திற்குள் புகுந்த யானை வீட்டின் முன்பகுதியில் வைத்து குறித்த குடும்பஸ்தரை தாக்கியுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த மாணிகம் ராமலிங்கம் என்பவர் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக வெள்ளாவளி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற ஒன்றியம் கவனம் செலுத்தியது.
உள்ளூராட்சி நிறுவனங்களின் செயற்பாடுகளில் பிரஜைகளின் பங்களிப்பை விரிவுபடுத்துவது தொடர்பில் திறந்த நாடாளுமன்ற முன்னெடுப்புக்கான நாடாளுமன்ற ஒன்றியம் கவனம் செலுத்தியது. இந்த ஒன்றியம் அதன் இணைத்தலைவர்களான விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிருஷாந்த அபேசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராஜபுத்திரன் ராசமாணிக்கம் தலைமையில் கூடியது. இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. உள்ளூராட்சி நிறுவனங்களில் குழுக்களை நியமிக்கும் போது சிவில் சமூக பிரதிநிதிகளை அந்த குழுக்களின் அங்கத்தவர்களாக நியமிப்பதற்கு தற்போது காணப்படும் சட்ட ரீதியான ஏற்பாடுகள் தொடர்பில் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அரசு நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை பாதுகாத்து பிரஜைகளின் விரிவான பங்களிப்புடன் கூடிய நிர்வாக முறையை ஸ்தாபித்தல் இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும் என அதற்காக நியமிக்கப்பட்ட உபகுழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திம ஹெட்டியாராச்சி குறிப்பிட்டார். அதற்காக முன்னோடி வேலை திட்டம் ஒன்று களுத்துறை மாவட்டத்தில் பேருவளை நகரசபையை அடிப்படையாக கொண்டு ஆரம்பிப்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பை கோரி உயர்நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உயர்நீதிமன்றில் நேற்றைய தினம் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அந்த சங்கம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான வேதனம் தற்போதும் 1350 ரூபாய் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சி தலைமை செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. கட்சியின் பதில் தலைவர் சிவிகே சிவஞானம் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பதில் பொதுச் செயலாளர் ரமேஷ் சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், துரைராசா ரவிகரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், இளையதம்பி ஸ்ரீநாத், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன், சத்தியலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தவராசா கலையரசன், கிழக்கு மாகாண சபை முன்னாள் அமைச்சர் கி துரைராஜசிங்கம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் கே சைந்தன் ஆகியோர் பங்கேற்றனர். இதன்போது பல முக்கிய விடயங்கள் ஆராயப்பட்டன. இலங்கையிலேயே உள்ளூராட்சி மன்றங்கள் நிர்வாகங்களை அமைத்த கட்சிகள் என்ற வீதியிலே அரசாங்க கட்சிக்கு அடுத்ததாக இரண்டாவது அதிகூடிய எண்ணிக்கையான சபைகளில் நிர்வாகத்தை அமைச்ச கட்சியாக இலங்கை தமிழரசுக் கட்சி இருக்குது. இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகிற போது அரசியல் தீர்வொன்று புதிய அரசியலமைப்பினூடாக முன்வைப்போம் என்ற வாக்குறுதியோடு வந்திருக்கிறார்கள். அதை பற்றி இப்போது எந்த கதையும் கிடையாது. ஆகவே இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே நாங்கள் அழுத்தம் திருத்தமாக இருப்போம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கும் போது இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவதை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். மாற்றீடாக ஒரு சட்டமும் தேவையில்லை. முற்று முழுதாக பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும். அரசாங்கம் தான் முன்வைக்கிறதாக சொல்லியிருக்கிற தீர்வை உடனடியாக முன்வைக்க வேணும். மாகாண சபையை நடத்துவதற்கு மிகவும் இலகுவான ஒரு சட்ட திருத்தம் மட்டும்தான் தேவை. எங்களுடைய மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் திரு இரா சாணக்கியன் அவர்கள் ஒரு தனிநபர் சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். முதலாவது வாசிப்பு நிறைவடைந்திருக்கிறது. அது உடனடியாக அமைச்சருடைய அறிக்கையை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும். அதற்குள்ளே வேறு வேறு விடயங்களை புகுத்தி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இன்னும் தாமதப்படுத்துவதற்கான ஒரு செயல்முறையில் அரசாங்கம் இறங்கக்கூடாது. அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம். எதிர்வருகிற செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது அமுலில் இருக்கிற இலங்கையிலே பொறுப்புக்கூறல் நல்லிணக்கம் சம்பந்தமான தீர்மானம் இதனுடைய காலம் நிறைவடைகிறது. அது நிறைவடைகிற போது அது நீடிக்கப்பட வேண்டும். சர்வதேச மேற்பார்வையை தொடர்ந்து தக்க வைப்பதாக இருந்தால் இன்னொரு தீர்மானம் அந்த சபையினாலே நிறைவேற்றப்பட்டால் மட்டும்தான் மனித உரிமை உயர் சாணிகளுடைய அலுவலகம் அந்த மேற்பார்வையை மேற்கொள்ளலாம். ஆகவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியான ஒரு தீர்மானத்தை புதிதாக கொண்டு வருவதாக பிரித்தானியா வாக்குறுதி கொடுத்திருக்கிறது. செம்மணியிலே இருந்து வெளிவருகிற விடயம் ஜனாதிபதிக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறோம். அதிலே இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் இதிலே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம். சர்வதேச நிபுணத்துவம் வாய்ந்த மேற்பார்வையாளர்கள் வரவழைக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். இந்த தீர்மானம் வருகிற போது அது சம்பந்தமாக உறுப்பு நாடுகளுக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று சொல்லி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு கூட்டத்தை கூட்டியிருந்தார்கள். அவர்கள் அந்த கூட்டத்தில் ஏதோ ஒரு கடிதம் ஒன்றை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கடிதத்தை தயாரித்திருக்கிறார்கள்.
தயாரித்த கடிதத்தை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் அதனை தனித்தனியாக அனுப்பி அவர்களுடைய கையொப்பத்தையும் கேட்டிருக்கிறார்கள். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே அது கட்சி தீர்மானமாகத்தான் நாங்கள் செயற்படுவோம், நாங்கள் தனியாக கையெழுத்து வைக்க மாட்டோம் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அவர்கள் தாங்களாக தயாரித்துவிட்டு எங்களுடைய மேசையிலே வைத்து கையொப்பம் கேட்கிற கடிதத்தில் நாங்கள் இப்போ கையொப்பம் விடவில்லை. நாங்கள் அதைவிட தீர்க்கமாக பல விடயங்களை ஆராய்ந்து நாங்கள் சொல்ல வேண்டிய விதத்திலே, சொல்ல வேண்டிய முறையிலே, சரியான நேரத்திலே நாங்கள் அதனை வெளிப்படுத்துவோம். ஆனால் தற்போதைக்கு அவர்களாக தாங்களாக தயாரித்துவிட்டு நீங்களும் கையொப்பமிடுங்கள்னு சொல்லி எங்களிடத்தில் நீட்டுற கடிதத்தில் நாங்கள் கையொப்பமிடுவதில்லை என்ற தீர்மானத்தையும் எடுத்திருக்கிறோம். மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும். யாரும் வந்து எங்களோட சேர்ந்து கொள்ளுகிற போது ஒருவரை நாங்கள் நிராகரிக்க வேண்டிய தேவை இருக்காது. ஒற்றுமைக்காக இந்த கட்சி அனைவரை வரவணைத்து செல்வதில் எந்த தயக்கமும் காட்டாது. கட்சிகிட்ட நான் கேட்பேன், கட்சி அங்கீகரித்தால் நான் போட்டிடுவேன், கட்சி இல்லை இதை விட சிறப்பான இன்னொரு வேட்பாளர் இருக்கிறாருன்னு சொன்னால் அது கட்சி தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானமாக இருக்கும். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வழங்க கோரி திருகோணமலையில் கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. இணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி திருகோணமலை விரகல் பூநகரி பகுதியில் இன்று காலை கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு இதனை ஏற்பாடு செய்தது. சுலோகங்களை ஏந்தி அமைதியான முறையில் கவனஈர்ப்பு முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு பகுதிகளில் அரசினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படுகின்ற நில ஆக்கிரமிப்பு, மத சுதந்திர மீறல்கள், ஏனைய வன்முறைகள் இடம்பெறாமல் இருப்பதற்கு சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வு வேண்டும் என்பது போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் மக்களின் இருப்பையும் அதன் அடையாளங்களையும் அழித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைய நிலையில் இந்த தேசத்தில் இடம்பெறுகின்ற தமிழ் மக்களுக்கு இடம்பெறுகின்ற இந்த நில ஆக்கிரமிப்புகள், மத சுதந்திர மறுப்புகள், இன அடையாள அழிப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் சர்வதேச சமூகமானது இன்றைய நாளில் இலங்கையில் இடம்பெற்ற இந்த அனைத்து வன்முறைகளுக்கும் அல்லது மனிதுரிமை மீறல்களுக்கும் உள்ளக பொறுமுறை ஊடாகவே அதற்கான தீர்வினை வழங்க ஆலோசித்து இருப்பது வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு ஏமாற்றமான செய்தியாகவே இருக்கிறது. நாங்கள் கடந்த பல ஆண்டு காலமாக வடகிழக்கிலேயே எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கான நீதி வேண்டி நாங்கள் பல வகையிலேயும் உள்ளக பொறிமுறையில் ஊடாக நாங்கள் நீதியை வேண்டியிருந்தோம். ஆனால் இன்று வரைக்கும் இலங்கை அரசாங்கமானது எந்த விதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளையும் அல்லது உள்ளக பொறிமுறை ஊடாக இந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளுக்கான தீர்வை 1% கூட நடைமுறைப்படுத்தாத ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய நாங்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் சர்வதேச நீதி பொறிமுறை ஊடாக இழந்த அரசியல் உரிமைகளையும் இழந்த எங்கட நீதியை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலுமே சுழற்சி முறையில் மக்கள் திரளாக இணைந்து தங்களது கோரிக்கைகளை சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே தங்களுக்கு தேவை என்பதை வலியுறுத்தும் விதமாக செய்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் நாங்கள் அரசிடம் கோருவது இதுதான். எங்களுக்கு வடக்கு கிழக்கு பகுதி என்பது தனித்துவமான பிரதேசம். இங்கே அரசியல் தீர்வு என்பது சமஷ்டி முறையிலான தீர்வாக அமைய முடியும். இங்கே எங்களோட நிலங்கள், மற்றது எங்களோட வயல் காணிகள், மற்ற தோட்டச்செய்ய காணிகள், அது சம்பந்தமான விடயங்கள், இங்கே எமது மண்ணையும் எமது மக்கள குடியிருப்பு காணியையும் அடக்குமுறையில் குடிக்கிற திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் புதிய நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. கிளிநொச்சி முருகானந்தா கல்லூரியின் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட நுழைவாயில் இன்று காலை திறந்து வைக்கப்பட்டது. 1990-91 காப்போதா சாதனதர மாணவர்களின் ஒன்றிணைவின் அடையாளமாக அமைக்கப்பட்ட குறித்த அலங்கார நுழைவாயில் திறப்பு விழா கல்லூரி முதல்வர் பங்கேற்செல்வன் தலைமையில் இடம்பெற்றது. நிகழ்வில் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்ட கிளிநொச்சி வடக்கு வலயக்கல்வி பணிப்பாளர் அருளானந்தம் சிவனருள் ராஜா குறித்த அலங்கார நுழைவாயிலை திறந்து வைத்தார். நிகழ்வில் 1990-91 காப்போதா சாதாரணதர மாணவர்களுக்கு கற்பித்த அதிபர், ஆசிரியர்கள் உட்பட பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நோர்வோ டொஸ்போன் உப தபாலகத்தை மீள திறக்குமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நோர்வுட் பிரதேச செயலகத்திற்குட்பட்ட லெதண்டி கிராம உத்தியோகத்தர் பிரிவில் ஒஸ்போன் பகுதியில் அமைந்துள்ள உபத்த பாலக கட்டிடம் நீண்ட காலமாக இயங்காமல் மூடப்பட்டு பாழடைந்த நிலையில் காணப்படுகின்றது. 2020ஆம் ஆண்டு பிரதேச மக்களின் நலன் கருதி உட்கட்டமைப்பு அமைச்சினால் இந்த தபாலகம் நிறுவப்பட்டதுடன் சமூக அபிவிருத்தி அமைச்சரும் நீர்ப்பாசன நீர்வள பிரதி அமைச்சருமாக இருந்த அமரர் பே சந்திரசேகரனால் திறந்து வைக்கப்பட்டது. இது திறந்து வைக்கப்பட்ட பின்னர் சுமார் 2 ஆண்டு காலம் இயங்கி வந்த உபாத்த பாலமுகம் பின்னாளில் மூடப்பட்டது. இதனால் சுமார் 7000க்கும் அதிகமான ஒஸ்போன் பிரதேச மக்கள் 15 கிலோமீட்டர் தூரம் பேருந்தில் பயணித்து ஹெட்டன் மற்றும் நோட்ட நகரில் உள்ள தபால் நிலையங்களுக்கு சென்று தமது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலையில் இருந்தனர். தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் துன்புற்றிருக்கும் மக்கள் அடிக்கடி தபால் சேவை கருதி வெளியிடங்களுக்கு செல்வது சிரமமாக இருப்பதாக சுட்டிக்காட்டினர். வயோதிபர்களுக்கான முதியோர் கொடுப்பனவு, அஸ்வஸ்ம போன்ற அரசு நிவாரண உதவிகளையும் பதிவு தபால் மற்றும் கடித விநியோக சேவைகளையும் இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு ஒஸ்போன் உபதபாலகத்தை மீண்டும் திறந்து இயங்க செய்வதற்குரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒஸ்போன் லோடிசன்லேருந்து பேசுகிறேன். சும்மா கட்டி 23 வருஷம் 25 வருஷம் ஆயிடுச்சு. 1 வருஷம் தான் இயங்குனுச்சு. அதுக்கு பின்னாடி இதில் எந்த ஒரு இது இல்லை. நாங்கள் ஒரு லெட்டர் வாங்கிறதா இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் 500 600 செலவழிச்சிக்கிட்டு நோட்டனோ ஹெட்டன் கிணிக்கேத்தல் பிரதேசத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அப்போ அதனால இதை எங்களுக்கு நாங்கள் 7000 பேர் மக்கள் மட்டும் ஒஸ்போன் டிவிஷனில் இருக்கோம். அதனால எங்களுக்கு இந்த கட்டிடத்தை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த கட்டிடத்தை எங்களுக்கு மேற்கொண்டு இதை ஏதாவது செஞ்சு கொடுத்தா ஒரு பெரிய உதவியாக இருக்கும். ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் தான் நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலை செய்கிறதா இருந்தால் கூட நாங்கள் வெளியில் போயிட்டு தான் செய்கிறதா இருக்குது. இப்போ எங்களுக்குன்னு அரசாங்கம் கட்டிடம் கட்டி கொடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் நாங்கள் போயிருக்கோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் தயவு செஞ்சு எங்களுக்கு இது ஒரு நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன். நான் சுலக்ஷன். நான் ஒஸ்போன் பிரதேசத்தில் வசிக்கிறேன். இந்த ஒஸ்போன் பிரதேசத்தில் இருக்க அந்த உப சபா நிலையம் வந்து நோர் பிரதேச சபை லதண்டி கிராம சேவகத்துக்கு உட்பட்டது. இது வந்து நீண்ட காலமாக வந்து பாலடைந்தே கிடக்குது. இதை வந்து சரி செய்து கொடுத்தா இந்த இப்போ உள்ள கல்விகளுக்கும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் மிக உதவியாக இருக்கும். எனவே சம்பந்தப்பட்டவர்கள் இதனை சரி செய்து தருமாறு தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன். 22 வருஷமாக இந்த தபால் கந்தர் மூடி இருக்குது. ஆனால் எங்களுக்கு உதவி இல்லை. ஆனால் ஒரு அவசரமாக ஒரு காகிதம் போனாலும் தபால் எடுக்க போனாலும் 15 தூரம் நாங்கள் போகணும், ஹெட்டன் போகணும், நோட்டன் போகணும். ஆனால் இந்த 10 இங்கே உள்ள மக்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவி. ஆனால் இது வந்து 22 வருஷமாக எந்த இயக்கமே இல்லை. இயங்காதனால எங்களுக்கு இந்த உதவி எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அரசாங்கமாக சேர்த்து எங்களுக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு படிப்புக்காக இருந்தாலும் இந்த இடம் தான் எங்களுக்கு தேவை. ஒரு ஐடி கார்டு எடுக்கையோ காசு எடுக்கையோ நாங்கள் இங்கேருந்து நியாயமான தூரம் போகணும். போயிட்டு இருந்து ஒரு போலிங் எடுக்கணும். எல்லாமே சரி நீங்கள் தான் எங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் செஞ்சுட்டாங்க. முல்லைத்தீவு மாணிக்கபுரம் பகுதியில் கசிப்புடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு விசுவமடு மாணிக்கபுரம் பகுதியில் கசிப்புடன் வயோதிபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மாணிக்கபுரம் பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி விற்பனை இடம்பெறுவதாக இன்று புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி MBR ஹேரத்திற்கு கிடைக்கப்பட்ட தகவலை அடுத்து உப போலீஸ் பரிசோதகர் சேனக போலீஸ் சார்ஜன்களான திலகரத்ன, ஜானக, போலீஸ் கொஸ்தாபில்களான குமார மற்றும் புத்திக ஆகிய போலீஸ் குழுவினர் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது கசிப்பு விற்பனை நிலையம் முற்றுகையிடப்பட்டதுடன் விற்பனைக்காக போத்தலில் வைக்கப்பட்டிருந்த 30 லிட்டர் கசிப்பும், விற்பனைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஒன்றும், அப்பகுதியில் எதுவித ஆவணங்களுமின்றி இருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதுடன் 2 கைது செய்யப்பட்டனர். விசுவமடு ரெட்மானா பகுதியைச் சேர்ந்த 51, 56 வயதுடைய 2 கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் நாளைய தினம் முல்லைத்தீவு நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். இதேவேளை குறித்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள், விளையாட்டுக் கழகங்களின் பிரதிநிதிகள், கிராம மக்கள் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தியை ஒழிப்பதற்கு ஆர்வமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 300 போலீஸ் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தின் கடந்த 6 மாதங்களில் மட்டும் 300 போலீஸ் அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் எந்த ஒரு நபருக்கும் எதிராக அவர்களின் அந்தஸ்து கருத்தில் கொள்ளப்படாமல் சட்டம் அமுல்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஓரிரு அரசு சேவையாளர்கள் செய்யும் தவறுகள் முழு சேவையையும் களங்கப்படுத்தும் எனவும் அவர் கூறினார். அவர்கள் செய்யும் பணியின் மீது அன்பு, பற்று, வேதனம் என்பவற்றை எப்படி பெறுவார்கள் என்ற உணர்வு இல்லாததால் இதுபோன்ற இடைநீக்கங்கள் விதிக்கப்படுகின்றன எனவும் அவர் குறிப்பிட்டார்.
சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நாடாளுமன்ற கற்கைகள் மற்றும் ஆய்வு மையமாக மாற்றியமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நாடாளுமன்ற கற்கைகள் மற்றும் ஆய்வு மையமாக மாற்றுவது தொடர்பான முன்மொழிவுக்கு நாடாளுமன்ற பணியாற்ற ஊதிய ஆலோசனைக் குழுவில் கொள்கை ரீதியாக இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நாடாளுமன்ற கற்கைகள் மற்றும் ஆய்வு மையமாக மாற்றுவது தொடர்பான முன்மொழிவிற்கு நாடாளுமன்ற பணியாற்ற ஊதிய ஆலோசனைக் குழுவில் கொள்கை ரீதியாக இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 6 மாத ஆரம்ப காலத்திற்குள் குறித்த மையத்துக்கான அடிப்படை கட்டமைப்பை தயாரிப்பதற்கும் அதற்கு தேவையான இணைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கும் ஆலோசனை வழங்கவும் ஏனைய பணிகளை வழிநடத்துவதற்கும் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட அரசாங்க அதிகாரி ஒருவரை திட்ட முகாமையாளராக நியமிப்பதற்கும் குழுவில் அனுமதி வழங்கப்பட்டது. சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற பணியாற்ற ஊதிய ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முன்மொழிவு குறித்து ஆராயப்பட்டது. தரமைந்த புலமைப்பரிசல் பரீட்சைக்கான கருத்தரங்குகள் எதிர்வரும் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் நிறுத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தரமைந்த புலமைப்பரிசல் பயிற்சி வகுப்புகள், வினாத்தாள் விநியோகம், கருத்தரங்கள், விரிவுரைகள், செயலமர்வுகளை நடத்துவதற்கு எதிர்வரும் 6ஆம் தேதி நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது. தரமைந்த புலமைப்பரிசல் பரீட்சை எதிர்வரும் 10ஆம் தேதி இடம்பெற உள்ளது. அம்பாறை ஆலேடிவம்பு சமுர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் 30வது ஆண்டு நிறைவினை முன்னிட்டு சமூக அபிவிருத்தி பிரிவினால் 5ஆம் தர புலமைப்பரிசல் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு சேலமர்வு இன்று நடத்தப்பட்டது. ஆலேடிவம்பு கல்விக் கோட்டத்திற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் கருத்தரங்கை ஆரம்பித்து வைத்தார். வளவாளராக பங்கேற்று ஆர் ரதீசன் கருத்தரங்கை வழிநடத்தினார். கோட்டக்கல்வி பணிப்பாளர் க கமல மோகனதாசன் உட்பட சமுர்த்தி திணைக்கள அதிகாரிகள் கருத்தரங்கில் பங்கேற்றனர். மக்களை ஏவிவிட்டு மகிழ்ச்சியடையும் செயற்பாட்டில் எதிரணி இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். கழிவுகளை காரணம் காட்டி மக்களை ஏவிவிட்டு அதில் மகிழ்ச்சியடையும் செயற்பாட்டில் எதிரணி அரசியல்வாதிகள் ஈடுபட்டு வருவதாக தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார். ஹட்டன் தேசிய மக்கள் சக்தி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். ஹட்டன் டிக்கோய் நகர சபையில் இந்த குப்பை பிரச்சனை பாரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கு. அது நமக்கு நன்றாகவே தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இன்னும் 1 மாதம் கூட ஆகலை இந்த ஹட்டன் டிக்கோய் நகர சபை நாங்கள் பாரம் எடுத்து குறித்து சென்ற காலங்களில் இந்த குப்பை பிரச்சனை உண்மையிலேயே தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் ஹட்டன் டிக்கோய் நகர சபையை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றிருக்கு. அதன் தலைவர் இருக்கிறார், எங்களோட உறுப்பினர்கள் அனைவரும் இருக்கிறாங்க. நினைக்கல இந்த பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு ஒன்று காணணுன்றது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. நாங்கள் கேள்விப்பட்டோம் சென்ற 2-3 நாட்களுக்கு முன்னுக்கு இந்த ஹட்டன் நகரத்தில் உள்ள குப்பைகளை நாங்கள் தற்போதைக்கு தற்காலிகமாக கொழும்பு ரோட்டில் உள்ள அந்த ரெஸ்ட் ஹவுஸில் போட்டிருக்கிறோம். இது நிரந்தர தீர்வு கிடையாது. நாங்கள் இது சம்பந்தமாக நம்மளோட ஆளுநரோட, உள்ளூராட்சி சபை கமிஷனரோட, அதே போல் எங்களோட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், நம்மளோட பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவிராட்சி அவர்களோட எல்லாரோடையுமே கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் இது சம்பந்தமாக தீர்க்கமான முடிவு ஒன்று எடுக்கிறதுக்கு. அது மாத்திரமில்லை, இந்த குப்பை பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வு காண்றதுக்காக நாங்கள் ஆளுநர் மூலியமாக கதைச்சு இடம் ஒன்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த இடத்தை நாங்கள் சரியாக குப்பை போடுறதுக்காக சரி கட்டி கொள்றதுக்காக உண்மையிலேயே நாங்கள் அதுக்கான தேவைகளை நகரசபையூடாக செய்யறதுக்கு சட்ட ரீதியாக செய்ய வேண்டிய வேலைகள் அனைத்தையுமே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். இதில் சில எதிர் அரசியல் கட்சி உறுப்பினர்கள் இல்லைன்னா அரசியல் கட்சியில் உள்ள அங்கத்தவர்கள் இந்த நடைமுறையை திசை திருப்புறதுக்கான சில வேலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மக்களை தூண்டி கொண்டிருக்கிறாங்க. எங்களுக்கு நல்லாவே தெரியும், குப்பை போடுற இடத்துல உண்மையிலே மக்களுக்கு வாழ முடியாது. இது நல்லாவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காரணம். இந்த காரணத்துக்கு தீர்வு எடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்கிறோம்.
உங்களுக்கு தெரியும் சென்ற காலங்களில் இந்த ஹேட்டன் நகரம் எப்படி இருந்துச்சுன்ட்டு. சிடிவி டிப்போ கிட்ட போனால் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அஜந்தா ஹோட்டல் கிட்ட சத்தோசிக்கு முன்னுக்கு எப்படி இருந்துச்சுட்டு தெரியும். அதே போல ஹேட்டன் தொழில் காரியாலயத்துக்கு அருகில் எப்படி இருந்துச்சுட்டு தெரியும். இது எல்லாத்தையுமே இன்றைக்கு ஹேட்டன் நகரத்துல கால் வச்சு நடக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் 1 மாதமும் கூட ஆகல. ஆனாலும் இதுக்கான தீர்வை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த குப்பை போடுற பிரச்சனை கூட இந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல இது வந்து நாங்கள் ஏற்பாடு செய்ததுல உங்களுக்கு தெரியும். சென்ற காலங்களில் இந்த குப்பை பிரச்சனைக்கு இந்த நுவரெலியா மாவட்டத்துல பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த ஆரம்பம் தொண்டமன் அவர்கள் அவங்களோட நிலத்துல கொண்டே 1 கிழமைக்கு 2 கிழமைக்கு குப்பை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆனா எங்கட ஹேட்டன் டிக்கோய் நகர சபையில எங்க தலைவர் உட்பட எங்களோட உறுப்பினர்களோட நாங்கள் கதைச்சு கொண்டது வேற எதுவும் இல்லை. இந்த குப்பை போடுற பிரச்சனைக்கு தற்காலிக தீர்வு இல்லை, நிரந்தர தீர்வு ஒன்று வேணும். உங்களுக்கு தெரியும் நுவரெலியா மாவட்டத்துல கூடுதலான சுற்றுலா பயணிகள் தேசிய சுற்றுலா பயணிகள் எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 50,000 மக்கள் இந்த நகரத்துக்குள்ள நடமாடுறாங்க. இந்த நடமாடுற ஆட்களுக்கு சரியா அவங்களோட நடைமுறையில் அவங்களோட பயணங்களை சரியான முறையில் முன்கொண்டு செல்றதுக்காக இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம். அனுசரணை வழங்கியோர் இப்போது 280 ரூபாவுக்கு சிக்னல் 160 கிராம். இலங்கையில் லாபகரமான விலையில் ஒரு பேக். மரீனா ஸ்கொயர் அப்டவுன் கொலம்போ. சிறந்த விலைக்கு இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.